புதுக்கோட்டை திருவப்பூர் அருகே குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. தற்பொழுது இந்த மழை நீரினால மக்கள் எந்தளவு பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள், மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்க விரிவா பதிவு செய்யலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று முதலே விட்டு மிதமானது முதல் கனமழை வரை பெய்து வருகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளில் இந்த கொட்டி தீர்த்து வர கனமழையினால் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது தேங்கி உள்ளது. தற்போது நாம் புதுக்கோட்டை திருவப்பூர் அருகே உள்ள பெருமாள்பட்டி என்ற பகுதியில் தான் இருக்கோம். இந்த பெருமாள்பட்டி கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கவிநாடு மேலவட்டம் ஊராட்சியில் இருந்தது. தற்பொழுது புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்திய பிறகு இது புதுக்கோட்டை மாநகராட்சியோடு இந்த பெருமாள்பட்டி கிராமம் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பெருமாள்பட்டியில் மட்டும் சுமார் 700க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு. இந்த வீடுகளில் சுமார் 800-900 குடும்பங்களில் வசித்து வராங்க. இந்த பகுதியில் நம்ம சிறுவர்கள் ஏராளமானோர் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பகுதியில் பாறை குண்டுங்கிற ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்து நீர் தற்பொழுது நிரம்பி அதிலிருந்து வெளியாகும் உபரி நீரோட கழிவுநீர் கலந்து தற்பொழுது இந்த பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கு. தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியில் கூட பார்க்கலாம். ஒரு பெண்மணியோட வீடுக்குள்ள தண்ணி போயிருக்கு. அந்த பாத்திரங்கள்லாம் சேதமடையாமல் இருக்க அந்த வீட்டில் உள்ள கட்டில் மேலே எடுத்து வச்சிருக்காங்க. தற்பொழுது அந்த வீட்டில் உள்ள தண்ணீரை வெளியேற்றுற பணியிலையும் அந்த பெண்மணி ஈடுபட்டிருக்கதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே போல்தான் 30க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. அந்த மழைநீருடன் கழிவு நீரும் சூழ்ந்திருக்கனால இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திச்சிருக்காங்க. தற்போது இந்த பகுதியை சேர்ந்த நபர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். இங்கே எவ்வளவு வருஷமா குடியிருக்கீங்க? தற்போது இந்த 2 நாளாக பெஞ்ச மழையினால என்னென்ன பாதிப்பு இருக்கு? இங்கே கழிவு நீர் வந்ததுனால ஏகப்பட்ட பிரச்சனை, கொசு இது பண்ண இப்போ சின்ன பிள்ளைலாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியல. அதனால இந்த கழிவு நீர் பாறைக்கூட்டிலேருந்து இந்த கழிவு நீரை தூக்கி வடிகால் வாக்கியாக இருக்குது, அதை சுத்தம் பண்ணி கொடுக்கல. அது கவர்மெண்ட் சரியான முறை எடுத்து கொடுக்காதனால இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. இதுதான் தொடர்ச்சியாக அந்த பெண்மணி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அக்கா, நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா? இந்த தண்ணி போன வீட்டில் தான் இருக்கீங்களா, இல்லை வேற எங்கேயாவது இருக்கீங்களா? இந்த வீட்டில் தான் இருக்கேன். தண்ணி திருவப்பூரில் இருந்து கழிவு நீர் ஃபுல்லாகவே இந்த பெருமாள்பட்டிக்குள்ளே தான் போகுது. வாய்க்கால் இருக்குது, ஆனால் அது தூர் வாராமல் அப்படியே அடைச்சி கிடக்குது. அதனால தண்ணி வடியவே இல்லை. இல்லை, ஒவ்வொரு மலைக்குமே இது மாதிரி குடியிருப்புல தண்ணி வருமா? நீங்கள் என்னென்ன மலைக்கெல்லாம் தொடர்ச்சியாக பெய்கிற மலைக்கு பாதிக்கப்படுறீங்களா? தொடர்ச்சியாக மழை காலம் வந்துட்டாவே தண்ணினால தான் பாதிக்கப்படுறோம். அந்த சைடு உள்ள ஒரு 30 வீடு இருக்கும், 30 வீடுமே கஷ்டப்படுறோம். தொடர்ச்சியாக அவங்க சொல்றதை கேட்கலாம். ஒவ்வொரு மலைக்குமே இந்த பகுதியில் தண்ணீரானது தேங்கி பல்வேறு இன்னல்களை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி வருவதாகவும், மேலும் இந்த கழிவுநீரோட மழைநீர் தேங்கி இருப்பதனால அதில் நடந்து செல்லும் பொழுது காலில் சேற்றுப்புண் உள்ளிட்ட கொசு தொல்லை உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களை இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. மேலும் தொடர்ச்சியாக காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளும் இந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுவதாகவும், உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் தலையிட்டு இந்த பகுதியில் இனி வரக்கூடிய மழைக்காலங்களில் மழைநீர் இந்த பகுதியில் சூழாத வகையிலும், அதே போல் கழிவுநீர் கலந்து இந்த பகுதியில் ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்படாத வகையிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா 700க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு, ஏராளமான குழந்தைகளும் இருக்காங்க. அதனால இவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த கிராம மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஷேக் அப்துல்லா, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.